ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாமோட சிலபஸ் வேர் டு ஸ்டடி தான் பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 பிலிம்ஸ் எக்ஸாமோட ரிசல்ட் வந்து டிசம்பர் மாதம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. பிப்ரவரி மாதம் எக்ஸாம். ஓகேங்களா? இன்னிலிருந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு 4 மாதம் டைம் இருக்கு. ஏன்னா பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்கா, மிட் வீக்கா, லாஸ்ட் வீக்கா நமக்கு எக்ஸாம் தெரியாது. ஸோ ஒருவேளை நம்ம ஃபர்ஸ்ட் வீக்கை வந்து கணக்கு வச்சு படிக்க ஆரம்பிச்சோம்னா நமக்கு 4 மாதம் டைம் இருக்குது. இப்போயே ஒரு 10 நாள் அக்டோபர் போயிடுச்சு. அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி 4 மாதம் டைம் இருக்குது. அதில் அக்டோபர் 10 நாள் போயிடுச்சு. மிஞ்சி போனால் பிப்ரவரி ஒரு 10 நாள் கிடைக்கும். மேக்ஸிமம் பார்த்தா உங்களுக்கு ஒரு 120 டேஸ் வந்து டைம் இருக்குது. 120 நாள் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணீங்கன்னா குரூப் 2A போஸ்டிங் வாங்கிடலாம். ஓகேங்களா? இந்த 120 நாள் கரெக்டாக யூஸ் பண்ணுங்க. கன்ஃபார்மாக வந்து ஒரு போஸ்டிங் வந்து எடுக்கலாம். ஸோ மெயின்ஸ் எக்ஸாமோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பார்ட் இருக்குது. பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சின்னு 3 பார்ட் இருக்குது. பார்ட் ஏ வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ், பார்ட் பி வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், பார்ட் சி வந்து லாங்குவேஜ். அது வந்து ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் நாம எதை சூஸ் பண்ணிருக்கோமோ அதுதான். நீங்க ஜென்ரல் தமிழ் யூஸ் பண்ணியிருந்தா ஜென்ரல் தமிழ் வரும், ஜென்ரல் இங்கிலீஷ் யூஸ் பண்ணியிருந்தா ஜென்ரல் இங்கிலீஷ் வரும். ஓகேங்களா? இதுல வந்து மொத்தமா 200 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். அதுல வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து 50% ஆஃப் கொஸ்டின் இருக்கும். அதாவது 100 கொஸ்டின் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் தான் இருக்கும். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து 20% ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். அது வந்து 40 கொஸ்டின் இருக்கும். லாங்குவேஜ்ல வந்து 30% ஆஃப் கொஸ்டின் 60 கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா? அப்போ வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்ல 100 கொஸ்டின், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங்ல 40 கொஸ்டின், லாங்குவேஜ் 60 கொஸ்டின், டோட்டலா 200 கொஸ்டின். ஓகேங்களா? இதுல வந்து லாங்குவேஜ் அண்ட் ரீசனிங் வந்து எல்லாருமே ஸ்கோர் பண்ணுவாங்க. கன்ஃபார்மா 100 மார்க் வந்து காம்படிஷன் இருக்காது. லாங்குவேஜும் எல்லாம் நல்லா பண்ணுவாங்க, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கும் எல்லாம் நல்லா பண்ணுவாங்க. எது உங்களுக்கு டிசைடிங் ஃபேக்டரா இருக்க போகுதுன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் தான். ஏன்னா அதுதான் கொஞ்சம் டஃப்பா இருக்கும். அதுல தான் லாக் பண்ணுவாங்க. அதுல தான் எல்லாமே உங்களுக்கு வந்து கேட்கப்படும். ஓகேங்களா? அப்போ வந்து நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ்ல வந்து ஸ்ட்ராங் ஆகணும். ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்தவரை உங்களுக்கு 5 யூனிட் இருக்குது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து நவீன தமிழ்நாட்டின் வரலாறு, தமிழ் சமூகம், பண்பாடும் தொன்மையும். 2வது யூனிட் வந்து தமிழ்நாடு குறித்த பார்வையுடன் மாநில நிர்வாகம். 3வது யூனிட் வந்து வளர்ச்சியில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம். யூனிட் 4 வந்து தமிழ்நாட்டு பொருளாதாரம் மற்றும் சமூக பிரச்சனைகள். யூனிட் 5 வந்து தமிழ்நாட்டு புவியியல், சுற்றுச்சூழல், பல்லுயிர் மற்றும் பேரிடர் மேலாண்மை. இந்த டாபிக்கை ஆல்ரெடி நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ கொஞ்சம் டீப்பா படிக்க போறீங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? புதுசாக படிக்க போற ரிவிஷன் கணக்கு தான். ஸோ இதுல வந்து யூனிட் 1 நவீன தமிழ்நாட்டின் வரலாறு, தமிழ் சமூகம், பண்பாடும் தொன்மையும். அந்த யூனிட்ல இருந்து நிறைய டாபிக் இருக்கும்ல, அதோட ஃபேஸ்ட் ஸ்டடி தான் பார்க்க போறோம். யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5 வந்து பேக் டு பேக் சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுறேன், டிலே ஆகாது. இப்போ வந்து யூனிட் 1ஓட வேர் டு ஸ்டடி மட்டும் பார்க்கலாம். யூனிட் 1 நவீன தமிழ்நாட்டின் வரலாறு, தமிழ் சமூகம், பண்பாடும் தொன்மையும். இதோட வேர் டு ஸ்டடிஸ் வந்து பார்த்தலாம். ஸோ இந்த டாபிக் எல்லாம் பாத்துங்க. ஐரோப்பியர்கள் வருகை, போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள் மற்றும் பிரெஞ்சுக்காரர்கள். இந்த வேர் டு ஸ்டடி எல்லாம் எதுல பார்க்க போறோம்னா நியூ புக்ஸ் அமைச்சு அந்த ஓல்டு புக்ஸ் அமைச்சு தான். ஓகேங்களா? அடிஷனலா நம்ம ரெஃபரன்ஸ் நிறைய புக் படிக்கணும். பட் இப்போதைக்கு இந்த வேர் டு ஸ்டடிஸ் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குதுன்னா சமச்சீர் புக், நியூ அண்ட் ஓல்டு புக் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஓல்டு புக்கும் படிக்கணுமான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா படிக்கணும். ஏன்னா இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்டா. ஓகேங்களா? அது வந்து டீப்பா கேட்பாங்க. கண்டிப்பா நமக்கு ஓல்டு புக்ல இந்த டாபிக் இருக்கும். அதுல இருந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து நியூ புக்ஸ் அமைச்சு அண்ட் ஓல்டு புக்ஸ் அமைச்சு ரெண்டுமே படிக்கிறது வந்து பெஸ்ட் சாய்ஸ். ஓகேங்களா? அது மாதிரி படிச்சீங்க. ஸோ இந்த டாபிக் எல்லாம் வந்து நியூ புக்ல எங்கெங்க இருக்குது, ஓல்டு புக்ல எங்க அதான் பார்க்கலாம். அடிஷனல் ரெஃபரன்ஸ்க்கும் புக் தேவைப்படும். அதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சமச்சீர் புக் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த ரெஃபரன்ஸ் புக் எல்லாம் படிச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த டாபிக் ஐரோப்பியர் வருகை, போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள் மற்றும் பிரெஞ்சுக்காரர்கள் வந்து நியூ புக்ல 8th ஃபர்ஸ்ட் லெசன் ஐரோப்பியர்கள் வருகை. அதுக்கப்புறம் 11th 16th யூனிட் ஐரோப்பியர்கள் வருகை. ஓகேங்களா? இது வந்து நியூ புக்ல இந்த டாபிக் இருக்குது. அது ஓல்டு புக்ல பாத்தீங்கன்னா 8th ஓல்டு புக் டேர்ம் 1ல 3வது லெசன் ஐரோப்பியர்கள் வருகை. ஓகேங்களா? ஓல்டு புக் ஞாபகம் வச்சுங்க. 8th டேர்ம் 1ல 3வது பாடம் ஐரோப்பியர்கள் வருகை. அடுத்து 11th புக்ல 23வது லெசன் ஐரோப்பியர்கள் வருகை. ஸோ இந்த 4 புக்கும் பார்த்துக்குங்க. அடுத்து வந்து ஆங்கிலேய பிரெஞ்சு ஆதிக்க போட்டி, ஆங்கிலேய மைசூர் போர், ஆங்கிலேய மராத்திய போர். இந்த டாபிக் எல்லாம் நியூ புக்ல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் 8th 2வது லெசன்ல வர்த்தகத்திலிருந்து பேரரசு அந்த லெசன்ல இருக்குது. அதுக்கப்புறமா 8th 3rd லெசன் கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும் அதுல இருக்குது. அதுக்கப்புறம் 11th 17th லெசன்ல வந்து ஆங்கிலேய ஆட்சி விளைவுகள் அந்த லெசன்ல இருக்குது. அதுக்கப்புறமா 11th 18th லெசன் ஆங்கில ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள். ஸோ அதுல வந்து இருக்குது பாத்துங்க. ஓல்டு புக்ல பாத்தீங்கன்னா 8வது டேர்ம் 1ல 4வது லெசன் ஆங்கிலோ பிரெஞ்சு ஆதிக்க போட்டி, கர்நாடக போர்கள் அந்த லெசன் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 8th டேர்ம் 2ல முதல் லெசன் இந்தியாவில் ஆங்கிலேயர்களுக்கு இந்திய ஆட்சி அந்த லெசன் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 18ஆம் மற்றும் 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்தங்கள், கிறிஸ்துவ சமய இயக்கங்கள், பிரம்ம சமாஜம், ஆரிய சமாஜம், பிரம்ம ஞான சபை, ராமகிருஷ்ணா மிஷன். ஸோ இந்த டாபிக்லாம் நியூ புக்ல வந்து 10th நியூ புக் 5வது லெசன் 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்தங்கள் அதை படிச்சுங்க. அதுக்கப்புறமா 11th வந்து 19வது லெசன் நவீனத்தை நோக்கி அதை படிச்சுங்க. அதுக்கப்புறம் 12th எத்திக்ஸ் புக்ல 7th லெசன் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். அதுக்கப்புறம் 8th 8வது லெசன் காலந்தோறும் இந்திய பெண்களின் நிலை.
அதாவது ஓல்டு புக்ல பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு ஹிஸ்ட்ரி புக்ல 3வது லெசன் 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அந்த ஒரு லெசன் படிச்சுங்க. அடுத்து வந்து பாளையக்காரர்களின் கிளர்ச்சி வேலூர் கழகம். ஸோ இந்த டாபிக் நியூ புக்ல வந்து 10th நியூ புக் 6வது லெசன் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள். அடுத்து 11th புக்கு 18வது லெசன் ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்ககால எதிர்ப்புகள். அதுக்கப்புறமா 8th புக்கு மக்களின் புரட்சி அந்த லெசன் படிச்சுங்க. ஓல்டு புக்ல பார்த்தீங்கன்னா 12th ஹிஸ்ட்ரியில யூனிட் 2 3வது லெசன்ல தமிழ்நாட்டில் ஆங்கிலேய ஆட்சி பாளையக்கார கிளர்ச்சி வேலூர் கழகம் இந்த லெசன்ல படிச்சுங்க. அடுத்து வந்து தமிழ்நாட்டில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியின் சீர்திருத்தங்கள். இந்த டாபிக் வந்து நியூ புக்ல 8th புக் 5வது லெசன் இந்தியாவின் கல்வி வளர்ச்சி அந்த லெசன் படிச்சுங்க. அதுக்கப்புறமா 8th புக் 6வது லெசன் இந்தியாவில் தொழிலகங்களின் வளர்ச்சி. அதுக்கப்புறம் 8th புக் 7வது லெசன் ஆங்கிலேயர் ஆட்சியில் நகர்ப்புற மாற்றங்கள். இந்த 3 லெசன் படிச்சுங்க. அடுத்து வந்து பண்டைய தமிழ் சமூகம் தொல்லியல் அகழ்வாராய்ச்சி ஆதாரம் அரிக்கமேடு ஆதிச்சநல்லூர் கீழடி சங்கலக்கியம் சங்க காலம் இந்த டாபிக் எல்லாம் வந்து நியூ புக்ல எங்க இருக்குன்னா 6th புக் டேர்ம் 1ல 4வது லெசன் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். 6th புக் டேர்ம் 2ல ஃபர்ஸ்ட் லெசன் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடு. அதாவது 6th புக் டேர்ம் 3ல ஃபர்ஸ்ட் லெசன் பண்டைய கால தமிழ் சமூகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்ககாலம். அதுக்கப்புறம் 9th புக் 2வது லெசன் தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும். அதுக்கப்புறம் 8th புக் டேர்ம் 3ல 2வது லெசன் தமிழ்நாட்டில் கலையும் கட்டடக்கலையும். ஓல்டு புக்ல பார்த்தீங்கன்னா 9th புக் டேர்ம் 3 2வது லெசன் தமிழ்நாட்டின் பண்பாட்டு மரபுகள் இந்த லெசன்லாம் படிச்சுங்க. அதுக்கப்புறமா திருக்குறள் மனிதநேயத்திற்கும் வாழ்க்கை முறைக்கும் திருக்குறள் உள்ள தத்துவ சிந்தனைகள் மானுட மேன்மைக்கான திருக்குறளின் கருத்துகள் திருக்குறள் காட்டும் வாழ்க்கை நெறி சமூக நெறி மேலாண்மை சிந்தனைகள் உள்ளிட்ட பொது கோட்பாடுகள் டாபிக் எல்லாம் நீங்க ஒண்ணும் இல்லை நியூ புக்ல ஆர் டு பண்ண திருக்குறள் படிச்சீங்க. ஓல்டு புக்ல ஆர் டு பண்ண திருக்குறள் படிச்சு அவ்வளவுதான், எதுவுமே படிக்க தேவையில்ல. ஷார்ட் டாபிக் வந்து தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டங்களில் எழுச்சி சென்னை வாசிகள் சங்கம் மெட்ராஸ் மகாஜன சபை இந்திய தேசிய இயக்கம் தமிழ்நாட்டின் மிதவாதிகள் மற்றும் தீவிரவாதிகள் தன்னாட்சி இயக்கம் ஒத்துழையாமை இயக்கம் சட்ட மறுப்பு இயக்கம் வெள்ளையினே வெளியேறு இயக்கம் இந்த டாபிக் எல்லாம் நியூ புக்ல வந்து 10th புக்கு 9வது லெசன் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம். அடுத்து 12வது புக்கு 1 to 7 ஃபர்ஸ்ட் 7 லெசனுமே படிச்சுங்க. அது வந்து இந்தியா ஃபுல்லா இருக்கும். அதுல இருக்கிற தமிழ்நாடு டாபிக் மட்டும் படிச்சுங்க. ஓகேங்களா? ஓல்டு புக்ல பாத்தீங்கன்னா 10th புக்கு 13வது லெசனு விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு. அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டில் சமூக அரசியல் இயக்கங்கள் நீதி கட்சி பகுத்தறிவின் வளர்ச்சி சுயமரியாதை இயக்கம் திராவிட இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் தமிழ் சமூக சீர்திருத்த ஆளுமைகள் தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா உள்ளிட்ட அறிஞர்கள் இந்த டாபிக்ல எங்க இருக்கா நியூ புக்ல வந்து 10th 10வது லெசன் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள். அதுக்கப்புறம் 11th பாலிட்டியில 13வது லெசன் சமூக நீதி. அதுக்கப்புறமா 11th பாலிட்டியில 14வது லெசன் தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி. அதுக்கப்புறம் 11th பாலிட்டி 15வது லெசன் தமிழக அரசியல் சிந்தனைகள். ஓல்டு புக் பார்த்தீங்கன்னா 10th 14வது லெசன் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள். ஸோ இதெல்லாம் படிச்சா இந்த டாபிக் எல்லாம் கவர் ஆயிடும். ஓகேங்களா? அவ்வளவுதான். யூனிட் 1ஓட வேர் டு ஸ்டடீஸ் வந்து கம்ப்ளீட்டா வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோக்குள்ள குயிக்கா வந்து யூனிட் 2 யூனிட் 3 யூனிட் 4 யூனிட் 5ஓட வேர் டு ஸ்டடீஸுமே நான் வந்து அப்லோட் பண்ணிடுறோம். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பேஜ் ஃபாலோ பண்ணிக்க. இந்த வீடியோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாம் படிவு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.